இந்த போட்டோவில் இருக்கிறவர் தான் தேவதாசன் ஜார்ஜ் முல்லர். இவர் 1840ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு அனாதை இல்லத்தை நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். உண்மையாவே வசனம் சொல்கிற வார்த்தையின் நிமித்தம் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படி கூட தேவதாசன் ஜார்ஜ் முல்லர் ஒரு முறை அந்த அநாத ஆசிரமத்தின் பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி இல்லாமல் இருந்தது. அங்க இருக்க ஊழியர்கள் எல்லாரும் ஜார்ஜ் முல்லரிடம், ஐயா, காலை உணவு பிள்ளைகளுக்கு இல்லை, எல்லா பிள்ளைகளும் உணவு அருந்தும் அறைக்கு வந்து காத்திருக்கிறார்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. ஜார்ஜ் முல்லர் என்ன செய்வதே என்று புரியவில்லை. ஏன்னா அவரிடையும் ஒன்றும் கைகளிலும் இருப்பு என்ற ஒரு பணமும் அவரிடத்தில் இல்லை. எந்த ஒரு பக்கம் எதுவும் அவருக்கு தெரியவில்லை. என்ன செய்வது என்று புரியாத பட்சத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஒன்றும் செய்யவில்லை. பிள்ளைகள் உணவு அருந்தும் அந்த பகுதியில் போய் நின்று பிள்ளைகளை பார்த்து, நம்ம ஒரு குட்டி ஜெபம் செய்வோமா என்று பிள்ளைகளிடத்தில் ஜார்ஜ் முல்லர் கேட்டார். உடனே பிள்ளைகள், இல்லையா, ஓ செய்யலாமே என்றார்கள். எல்லாரும் உணவு அருந்தும் அறைக்கு வந்து அமர்ந்து, இசப்பா, எனக்கு நல்ல ரொட்டி துண்டையும் நல்ல பாலையும் கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்த ஊழியர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஒன்றும் இல்லை அவரிடத்துல. என் கிச்சன்லயும் ஒன்றும் இல்லை, தட்டுலையும் ஒன்றும் இல்லை. எதுவும் இல்லாத பட்சத்தில் இவர் இப்படி ஜெபிக்கிறாரே என்று அவருக்குள்ள ஒரே சந்தேகமா இருந்தது. ஆனாலும் கடுகளும் சந்தேகம் ஜார்ஜ் முல்லரிடமும் இல்லை, ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளிடத்திலும் இல்லை. நீ யோசிக்கலாம், பிள்ளைகளிடத்துல இப்படி ஜெபிச்சாருன்னா அவங்க கண்டிப்பா இருக்கும் என்று ஜெபித்திருப்பார்கள். ஆனால் ஜார்ஜ் முல்லரிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அறிந்தும் அவர் இப்படி ஜெபித்தார். உண்மையாகவே நம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் மிகவும் பெரியவர். இல்லாதவைகளை இருப்பவை போல அவர் மாற்றுகிறவர். ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஊன்றுகோலாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர் ஜெபித்த விட்டு சில மணி நேரத்திற்குள்ளவே அவர் இருக்கும் அந்த விடுதியின் கதவில் ஒருவர் தட்டும் சத்தம் கேட்டது. உடனே போய் ஜார்ஜ் முல்லர் திறக்க ஆரம்பித்தார். திறந்த சிறிது நேரங்களில் அந்த வாசலின் அருகாமையில் ஒரு பேக்கரி ஓனர் இருந்தார். ஐயா, நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. நேற்று இரவு ஒரு அதிகாலை 2:30 மணியிலிருந்து எனக்கு தூக்கமே இல்லை. ஆவியானவரில் எழுப்பி சுமார் 200 ரொட்டிகளை என்னை தயார் செய்யும்படி என் ஆவியில் கர்த்தர் எழுப்பினார். தயார் செய்வது மாத்திரமல்லாமல் அவர் அதை உங்களிடத்தில் கொடுக்கும்படியும் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி அந்த 200 ரொட்டி துண்டுகளை ஜார்ஜ் முல்லரிடம் கொடுத்து விட்டு சென்றார். ஒரே சந்தோஷம் ஜார்ஜ் முல்லருக்கு. ரொட்டி துண்டு வந்து விட்டதே இசப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னு அதை எடுத்து கொண்டு போய் ஊழியரிடத்துல கொடுத்தார். எல்லா ஊழியர்களும் அதை கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். கொஞ்சம் சிறிது நேரத்துக்குள்ளேயே மறுபடியும் தட்டுகிற ஒரு சத்தம் கேட்டது. மறுபடியும் ஜார்ஜ் முல்லர் போய் கதவை திறந்தார். திறந்து சிறிது நேரத்தில் அங்கு ஒரு பால் வண்டி நின்றது. அந்த பால் வண்டியின் ஓனர் சொன்னார், ஐயா, என்னுடைய வண்டி பழுதாகிவிட்டது. அதை சரி செய்ய சில கால் தாமதங்கள் ஆகும். அது வரைக்கும் இந்த பால் என் வண்டியிலே இருந்தால் கெட்டு போய்விடும். அதற்கு பதிலாக நீங்கள் இருக்கிற இந்த விடுதியில் இருக்கிற பிள்ளைகள் அதை அருந்து எடுத்து உண்ணட்டும். அதனால இந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பயன்பாட்டா இருக்கட்டும் என்று சொல்லி அந்த எல்லா டின்னில் இருந்த பாலையும் எடுத்து ஜார்ஜ் முல்லரிடம் கொடுத்தார். ஆமென். அவர்கள் ஜெபித்தது போலவே அன்று கர்த்தர் ரொட்டியும் கர்த்தர் கொடுத்தார், பாலையும் கர்த்தர் கொடுத்தார். நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு அற்பமான காரியமாச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையாவே இது அற்பமான காரியம் அல்ல, இது அற்புதமான காரியம். ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும்.
இன்னைக்கு இதே போல நீங்களும் அநேக தேவையோடு நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தர் கண்டிப்பாகவே ஜார்ஜ் முல்லர் என்ற ஊழியருக்கு செய்த அதே தெய்வம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். கலங்காமல் கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. கண்டிப்பாகவே உங்களுடைய விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். விசுவாசமாய் ஜெபிங்க. இல்லாத போதும் இருக்கிறவைகள் போல ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு மிஷனரியின் பகுதியில் இந்த ஜார்ஜ் முல்லருடைய சாட்சிகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த நாட்களில் உங்களை நான் சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.